ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பங்கமான ஒரு சம்பவம் செம்ம வயரில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, சௌந்தர்யா பேரை கட்டாலே சும்மா அதிர்தில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க விஷயங்கள் பயங்கர சஸ்பென்ஸாக தான் இருக்கும். என்னென்னவோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள வந்துட்டு நேற்று விஜய் சேதுபதி பேசும்போது வந்துட்டு உங்களுக்கு வெளியே வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு ஒரு ஹிண்ட் வேறு க்ளூ வேறு கொடுத்து விட்டார். ஏன் மற்றவங்களுக்கு அதை செய்யலைன்னு தெரியல. அதேமாதிரி வெளியிலும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படி என்ன பண்ணுறாங்கப்பா, இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி போன வாரம் தான் எவிக்ட் ஆனாங்க. அவங்க எவிக்ட் ஆகும்போது, அதாவது போன வாரம்னா இந்த லாஸ்ட் இல்லை, அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா முத்துக்குமாரனை பற்றி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலாம், உள்ளே போய் பாருங்கள், நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு அவங்கள தனியாக ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு, மைக்கேல். அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சௌந்தர்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், அவங்கள பற்றி நான் சொல்ல விருப்பப்படலை. வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய பிஆர் ஆக்டிவிட்டியை பார்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப அன்எத்திக்கலாக தெரியுது. அதனால் அவங்கள நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி நெத்தியடி பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஓட்ஸ் வரதில் நம்ம யாருக்குமே தவறான கருத்து இல்லை, மாற்று கருத்தும் கிடையாது, வரட்டும். ஆனால் அவங்களோட நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஓட்டு வர மாட்டேது. இப்போ தீபக்கு ஓட்டு வர மாட்டேது. உண்மையாக சொல்லப்போனால் அதான். தீபக் எவ்வளோ கொடுக்குறாரு, வரல. மஞ்சரி எவ்வளோ கொடுக்குறாங்க. அவங்களும் நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் போட்டாச்சு, அதில் போய் பாருங்கள், லாஸ்ட்டில் தொங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே விஜய் விஷாலும் பண்ணுறாரு. அதாவது ஏதோ ஒன்று பண்ணுறாருல, நான் என்ன சொல்லுவேன், அருண் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் ஜாக்லின் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஓட்டு ஏன் சௌந்தர்யாவுக்கு மட்டும் அவ்வளோ வருது? அப்போ சௌந்தர்யா இப்போ முத்துக்குமார் அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, தீபக் அளவுக்கு ஏதோ பண்ணுறாங்க, ஜாக்லின் அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூவில் தான் மாட்டியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இந்த மாதிரி ஓட்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை ஆர்ஜி ஆனந்த் அங்கே சொல்லி தரமாக ஒரு சரியான நெத்தியடி பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஆர்ஜி ஆனந்த் இதை அவங்க பொறாமையில் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுதா, இல்லை அவங்க உண்மையை தாங்க சொல்கிறாங்க, எங்களுக்குமே இந்த டவுட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.